எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எது சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஹவ் டு பிகம் a successful real estate entrepreneur அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ரியல் எஸ்டேட் entrepreneur நாம சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே இந்த வீடியோல நான் ரொம்ப ஒரு ஷார்ட்கட் மெத்தட் சொல்ல போறேன். ஏன்னா இந்த விஷயங்கள் தான் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் மட்டும் நீங்க கரெக்டா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல மட்டும் இல்ல எனி பிசினஸ்ல நீங்க சக்சஸ் பண்ணலாம். அண்ட் பர்டிகுலரா ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல இந்த பேசிக்ஸ் இல்லாம நாம என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த லெவலுக்கு வந்துட்டு கண்டிப்பா போக முடியாது. சோ ஒரு ஃபேமஸான சேயிங் இல்லையா, கெட் யுவர் பேசிக்ஸ் ரைட் அப்படின்னு. சோ நமக்கு பேசிக் அடித்தனம் கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கு மேல நம்ம எவ்வளவு தூரம் வேணும் நம்ம வந்து அன்னைக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணணும். பேசிக்ஸ் வந்து நமக்கு தெரியணும். சோ பேசிக்ஸ் வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட சக்சஸ் ஐட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு இங்கிலீஷ்ல ஒரு போயம் எழுதணும்னா ஆல்பபெட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஒரு தமிழ்ல ஒரு கவிதை எழுதணும்னா தமிழ் எழுத்துக்கள் நம்ம என்ன இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அந்த பேஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ இந்த விஷயத்துல யாரெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்க தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி தான் ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல சில பேசிக்ஸான விஷயம் இருக்கு. இந்த பேசிக்ஸ் நம்ம கரெக்டா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நாம ஈஸியா வந்து இந்த பிசினஸ்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சோ அதுல நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, நீங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் பீப்புள் சூஸ் பண்ணணும். சோ ரைட் பீப்புள்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சோ உங்களோட பிசினஸ் நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் இருக்கலாம், இல்ல ஒரு டெவலப்பரா இருக்கலாம், நீங்க ஒரு பில்டரா இருக்கலாம், நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சியா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு சோலோ ஏஜென்டா கூட இருக்கலாம். நீங்க யாரா வேணாலும் இருங்க, உங்க கூட இருக்கிற மனிதர்கள் என்னவா இருக்கலாம், ரைட் பீப்புளா இருக்கணும். ஸோ ரைட் பீப்புள் அப்படின்னா என்ன? ஸோ ஆட்டிடியூட் வைஸ், டெக்னிக்கல் வைஸ், ஒரு என்ன சொல்றது, ஒரு சேல்ஸ் க்ளோசிங் வைஸ், ஒரு ஸ்கில்லாகவும் நாலேஜாகவும் டேலண்டாகவுமே அந்த பீப்புள் என்னவா இருக்கும்னா ரொம்ப சரியா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான பீப்புள் நீங்க கூட வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியும்னா கண்டிப்பா இந்த பிசினஸ்ல சக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னன்னா நாம என்ன பண்ணலாம், ரைட்டான பீப்புள் வந்துட்டு சூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு ஃபேமஸான சேயிங் இருக்கு இல்லையா, பில்ட் பீப்புள் வில் பில்ட் பிசினஸ். ஸோ நீங்க என்ன பண்ணோம், பில்ட் பீப்புள் வில் பில்ட் பிசினஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா நல்ல மனிதர்களை நாம என்ன பண்ணலாம், பில்ட் பண்ணணும். நல்ல மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பிசினஸ் சூப்பரா பில்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, ரைட் பீப்புள். செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரைட் கம்யூனிகேஷன். ஸோ என்ன விதமா நம்ம கம்யூனிகேட் பண்றோம், நம்ம பிராண்டை பத்தி, நம்ம ப்ராடக்ட் பத்தி, நம்மளோட சர்வீசஸ் பத்தி, நம்மளோட அதர் ஆக்டிவிட்டிஸை பத்தி, நம்மளோட லீகல் டேர்ம்ஸை பத்தி, நம்மளோட ஃபியூச்சரை பத்தி, நம்மளோட விஷன் பத்தி, நம்மளோட மிஷன் பத்தி நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்க கஸ்டமருக்கு, நம்ம மார்க்கெட்டை நீங்க எப்படி கம்யூனிகேட் பண்றீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் என்னன்னா இந்த பிசினஸ்குள்ள வந்துடுவாங்க, ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே சொன்னாலுமே இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா சொல்ல மாட்டாங்க. ஸோ நிறைய பேர் இந்த பிசினஸ்ல ஃபெயிலியர் ஆகிறதுக்கு ரீசனே என்னன்னா அந்த இம்பாக்ட்ஃபுல் கம்யூனிகேஷன் அப்படின்றது இல்லாம இருக்கிறது மட்டும்தான். ஸோ நீங்க இந்த பிசினஸ்ல சக்சஸ் ஆகணும், ரியல் எஸ்டேட் பிசினஸ்ல நம்பர் 1 ஆகணும்னா ரைட் ஃப்ரம் ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின்ல இருந்து ஒரு எண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் வரைக்கும் எப்படி நீங்க கஸ்டமர் கிட்ட கம்யூனிகேட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க ரொம்ப கவனமா வந்துட்டு பார்க்கணும். ஏன்னா நீங்க கரெக்டா கம்யூனிகேட் பண்ணிட்டீங்கன்னா கஸ்டமர் கிட்ட ஈஸியா என்ன பண்ணிடலாம்னா ரீச் பண்ணிடலாம். ஸோ ரீச் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பிசினஸ் வந்து நாம நினைக்கிற லெவலுக்கு போகாது. ஸோ செகண்ட் என்னன்னா ரைட் கம்யூனிகேஷன். தேர்ட் என்னன்னா ரைட் ப்ராசஸ். மூணாவது என்ன, ரைட் ப்ராசஸ். ஸோ நமக்கு என்ன பண்ண போறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் அப்படின்னா நான் ரெசிடென்ஷியல் பண்ணணுமா, நான் கமர்ஷியல் பண்ணணுமா, இல்லை நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் லேண்ட் பண்ணணுமா, இல்லை நான் வந்துட்டு இப்போ ரெண்டல் பண்ணணுமா, என்ன டிவிஷன் நம்ம ஒர்க் பண்றோம், அதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றது நமக்கு என்ன ஆகுமா தெளிவா தெரியணும். ஸோ ப்ராசஸ் கரெக்டா இல்லைன்னா ரிசல்ட்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நாம எதிர்பார்த்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ அந்த ரிசல்ட் எல்லாம் நீங்க சேஞ்ச் பண்ணவே முடியாதுங்க. ப்ராசஸ் சேஞ்ச் பண்ணாதான் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னா ரிசல்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ராசஸ் தப்பா இருந்துச்சுன்னா ரிசல்ட்டும் நம்ம எதிர்பார்க்காததான் வரும். புரியுதுங்களா? ஸோ ப்ராசஸ், கெட் யுவர் ப்ராசஸ் ரைட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உங்க ப்ராசஸ் கரெக்ட் பண்ணுங்க. ஸோ நாம இது வரைக்கும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ்ல நான் நினைச்சதோட நான் டெவலப் ஆகலங்க, நான் நினைச்சதோட நான் வந்துட்டு இன்னும் வந்து ஸ்கேல் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க சரி பண்ண வேண்டிய எதுன்னு பாத்தீங்கன்னா
ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்? ஒரு டிபார்ட்மெண்ட்லயுமே ப்ராசஸ் இருக்கு. சேல்ஸ்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்கு, ஃபைனான்சிங்னா அதுக்கான ப்ராசஸ் இருக்கு. கெட் யுவர் ப்ராசஸ் ரைட். உங்களோட ப்ராசஸ் நீங்க கரெக்டா கொண்டு வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியும்னா இந்த பிசினஸ்ல சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா இருக்க முடியும். ஸோ அதை நீங்க மறுபடியும் என்ன பண்ணணும், நீங்க ப்ராசஸ்ல கவனம் பண்ணுங்க. ரிசல்ட் என்ன இருக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா மாறும். ஸோ நிறைய பேர் வந்து ரிசல்ட் வரலன்னு சொல்லுவாங்களே கண்டி, எங்க தப்பு நடக்குது, எங்க நம்ம தவறு விட்டோம் அப்படின்றத நிறைய பேர் வந்து கவனிக்க தவறுதானே. ஸோ அவங்க கவனிச்சா எங்க கவனிக்கணும்னா ப்ராசஸ்ல கவனிக்கணும். நாம பண்ற விஷயங்கள் என்னென்ன, இந்த பண்றதுனால நமக்கு நாம நினைச்ச ரிசல்ட் வருமா, இவ்வளவுதான் விஷயம். ஸோ கெட் யுவர் ப்ராசஸ் ரைட். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக வந்துட்டு அப்படியே ஸ்கேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட் ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இமெயில் சென்ட் பண்ணா போதும்ன்றது பிஸ்னஸ் இன்னைக்கு என்னவா இருக்குன்னா, அந்த இமெயிலை பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு, வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய இருந்துச்சு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய ஆயிடுச்சு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னன்னா இந்த டெக்னாலஜி வந்து ஒரு பிஸ்னஸ் அக்வயர் பண்ணுற ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா இருக்கு. ஸோ நாமளும் என்ன பண்ணலாம், அதே வேகத்தோட டெக்னாலஜி என்ன பண்ணோம்னா நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வந்துடணும். ஸோ டெக்னாலஜி இல்லாத பிசினஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா outdated business. ஸோ நீங்க கரெக்டான டெக்னாலஜி தான் உங்க பிசினஸ்ல யூஸ் பண்றீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னாலஜி அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்னன்னா, ரைட் ஃப்ரம் வெப்சைட்ல இருந்து எண்ட் ஆஃப் த டே நீங்க வந்துட்டு ஒரு பில்டிங் சிஸ்டம் வரைக்கும் நீங்க டெக்னாலஜி யூஸ் பண்றீங்களா? ஸோ மார்க்கெட்டிங் கேம்பெயின் டெக்னிக்கலா இருக்கா, உங்களோட சேல்ஸ் கேம்பெயின் டெக்னிக்கலா இருக்கா, நீங்க சிஆர்எம் யூஸ் பண்றீங்களா? இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பிசினஸ்க்குள்ள கொண்டு வரணும். ஸோ டெக்னாலஜியும் இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா ஸ்கேல் பண்ண முடியாது. எனக்கு எல்லா ஸ்கில்லுமே இருக்குங்க, ஆனால் டெக்னிக்கலாக எனக்கு எதுவுமே தெரியாது, டெக்னாலஜிக்கலாக எனக்கு தெரியாதுன்னா நீங்க ரெண்டுக்கும் சக்சஸ் ஆகலாம். ஆனா நீங்க ஸ்கேல் பண்ண முடியுமானா கண்டிப்பா பாசிபிள் ரொம்ப கம்மி. ஸோ நீங்க என்ன பண்ணணும், சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ரைட் டெக்னாலஜிஸை நம்மளோட பிசினஸ் கூட கொண்டு வர பார்க்கணும். ஸோ கடைசி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் கேப்பபிலிட்டிஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ்ல சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன கேப்பபிலிட்டி எனக்கு இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரைட் ஃப்ரம் கேப்பபிலிட்டி என்னன்னா, நீங்க ஒரு சேல்ஸ் க்ளோசிங் ஆகட்டும், சேல்ஸ் ப்ரெசன்டேஷனாக இருக்கட்டும், இல்லை ப்ராஜெக்ட் அக்வயராக இருக்கட்டும், லீகல் சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா நாம கிளியராக இருக்கணுமா, அந்த மாதிரியான ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஒர்க் பண்ணணும்னா ஒரு கேப்பபிலிட்டி இருக்கணுமா இல்லையா? ஸோ அந்த கேப்பபிலிட்டி உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நாம சக்ஸஸ் பண்ண முடியும். ரைட் கேப்பபிலிட்டிஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியணும்னு அவசியமே கிடையாது. ஆனா இந்த பிசினஸ் சக்சஸ் பண்றதுக்கு எனக்கு என்னென்ன தேவை அது எல்லாமே எனக்கு என்ன இருக்கும்னா தெரிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சக்சஸ் பண்ண முடியும். எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு விஷயம் தானே தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் எட்டாவது கண்டி பிசினஸ் மேனா ஆக முடியாது. எனக்கு சேல்ஸ் நல்லா தெரியும்னா நீங்க சேல்ஸ் எட்டாவது கண்டி உங்களோட பிசினஸ் பண்ண தெரியாது. எனக்கு மார்க்கெட்டிங் கிரியேட்டிவா இருக்குன்னு தெரியும், ஆனா ஒரு எங்க பிசினஸ் வந்துட்டு ஃபினான்சிங் தெரியாதுன்னா நீங்க மார்க்கெட்டிங் எட்டா இருக்கலாம், பிசினஸ் மேனா இருக்க முடியாது. ஸோ ஒரு பிசினஸ் மேனுக்கு என்னென்ன கெப்பாசிட்டி வேணும், என்னென்ன கேப்பபிலிட்டி வேணும் அப்படின்றத நீங்க லிஸ்ட் பண்ணிட்டு அந்த கேப்பபிலிட்டி இதுக்கான முதல்ல டெஸ்ட் பண்ணுங்க. இந்தியா நீங்க என்ன பண்ணலாம்னா அதை டெவலப் பண்ணிக்கலாம். எல்லாமே டெவலப் பண்ண முடியும், எல்லாமே பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இனிஷியல் லெவலே எனக்கு வேணுமானா அப்படிதான் கிடையாது. ஆனா ஒரு பிசினஸ்ல நாம டெவலப் பண்ணணும், நம்ம டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு என்ன தேவை, என்ன விதமான ஒரு ஸ்கில் வேணும், என்ன விதமான நாலேஜ் வேணும், என்ன விதமான டேலண்ட் வேணும், இது மூணுமே என்னன்னா நமக்கு சரியா இருக்கா, இது இல்லைன்னா நாம இதை கத்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா வந்துட்டு கண்டுபிடிச்சு அதை ஒர்க் அவுட் பண்ணணும். அதை மீண்டும் என்ன பண்ணிட்டே ப்ராக்டிஸ் பண்ணி அதில் நம்ம என்ன இருக்கணும்னா மாஸ்டர் ஆகிற வரைக்கும் அதை என்ன பண்ணணும் நம்ம கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும்னா சக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பிசினஸ்ல நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 5 பேசிக்ஸ் நீங்க ஹேக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணலாம், அதுக்கு மேல எவ்வளவு பெரிய பில்டிங் வேணாலும் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், எவ்வளவு பெரிய விஷயங்கள் என்ன வேணாலும் நீங்க பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பட் இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு கரெக்டா இல்லை அப்படின்னா நீங்க கட்டுவீங்க டக்குன்னு சரிஞ்சிரும். நிறைய பேர் என்னன்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே திரும்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடாதுன்னா கெட் யுவர் பேசிக்ஸ் ரைட். இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு கரெக்டா வரணும்னா நீங்க உங்களோட டைம் மேக்ஸிமம் எதுல நீங்க செலவு பண்ணணும்னா ஒரு ட்ரைனிங் கோச்சிங் எல்லாம் நீங்க போட்டு இதெல்லாம் வந்து கத்துக்க முடியும். ஸோ எவ்வளவு தூரம் நீங்க ட்ரைனிங்க்கும் கோச்சிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க என்ன பண்ணலாம், இந்த பேசிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஈஸியா கத்துக்கலாம். ஸோ நீங்க ஃபைண்ட் யுவர் மென்டார், உங்களுக்கு கைட்
பண்றதுக்கு ஒரு மென்டால் புரியுங்க. அவர்கிட்ட இந்த பேசிக்ஸ் எல்லாமே எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் நீங்க இதுல மாஸ்டர் ஆக முடியும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம், நீங்க ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் பண்ணி என்னன்னா அதை ரீச் பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ நாம ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னா இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். நீங்க உங்களுக்கு மேல முதலீடு போடுங்க. ஸோ ட்ரைனிங் ஆகட்டும், கோச்சிங் ஆகட்டும், நிறைய யூடியூப்ல ஃப்ரீ வீடியோஸ் இருக்கு, நம்ம வீடியோஸ் இருக்கு, எல்லாமே பாருங்க. பார்த்து எவ்வளவு தூரம் நீங்க கத்துக்குவீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க சக்சஸ் பண்ணலாம். நான் மீண்டும் சொல்றேன், ஒரு 5 விஷயத்தை நீங்க பேசிக்ஸ் கரெக்டா புரிச்சிட்டீங்கன்னா டெஃபினட்டா சக்சஸ் பண்ணலாம். அதுல நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ரைட் பீப்புள், ரைட் கம்யூனிகேஷன், ரைட் ப்ராசஸ், ரைட் டெக்னாலஜிஸ் அண்ட் ரைட் கேப்பபிலிட்டிஸ். இந்த கேப்பபிலிட்டிஸ்ல தான் நீங்க நிறைய நேரம் செலுத்துனீங்கன்னா நிச்சயமா பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மீண்டும் சொல்றேன், கெட் யுவர் பேசிக்ஸ் ரைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த வீடியோவில் இருந்துருவோம். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இந்த வீடியோவை நிறைய வாட்டி பாருங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்லையோ, சேல்ஸ்லையோ, ஆண்டர்பிரினராவோ, பிஸ்னஸ் மேனாவோ இருந்தாங்கன்னா எல்லா சேனல்ஸ் மூலியமாகவும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ண விதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல் தி வெரி பெஸ்ட்.